என் பேர் மரகதம்பா. எனக்கு படிக்க தெரியாது. ஸ்டேட் பேங்க்கில் பணம் போட்டுருந்தேன், பாரத ஸ்டேட் பேங்க்கில். முதல்லையே 5000 6000 காணும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி 16ஆம் தேதி 49,000, 17ஆம் தேதி 49,000 போட்டேன். 16ஆம் தேதி 10,000 ரூபா எடுத்துட்டேன். 17ஆம் தேதி 14 எடுத்துட்டேன். இன்றைக்கி தேதிக்கு 24க்கு வந்து எடுக்கும்போது எங்கிட்ட பணம் இல்லைன்னாங்க. அப்புறம் கரெக்ட் பார்த்து 24,000 தான் இருக்குது, இன்னும் 25,000 இல்லைன்னாங்க. முதல்லையே போலீஸ் ஸ்டேஷனில் 6000 காணாமல் போய் கொடுத்தேன்ப்பா. அதுக்கு வந்து இன்ன வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் படிக்க தெரியாதவ, எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்ட்டு இப்போ பணம் போட்டேன், இப்பவும் காணாம். மேனேஜர்லாம் சரியான பதில் சொல்லலப்பா. வேறு என்ன போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி பார்த்துட்டு ஒன்றும் கேட்கல. அதனால் பேங்க்கில் என்ன மாதிரி ஏழைகள் வந்து பணம் போட்டால் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் போகுது. இதை பார்த்து நடவடிக்கை எடுத்து ஏதாவது செய்யணும். நாங்கள் இப்போ என் பேர் ராஜேஸ்வரி. ஸ்டேட் பேங்க்கில் நாங்கள் பணம் போட்டிருக்கோம். எங்கள் அக்கா ரிலேட்டிவ் அக்கா வீடு பணம் போட்டாங்க. அந்த பணம் இப்போ 1 வீக் முன்னாடி 6000 ரூபாய் ஏற்கனவே அவங்க அக்கௌண்ட்டில் ஏடிஎம்மில் எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஒரு 98,000 ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு இப்போ 26,000 ரூபாய் பணம் இல்லை, சோலாரில் எடுத்துட்டாங்க, உரசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க்கில் வந்துட்டு மேனேஜரும் சரி, அதில் உள்ள வேலை பார்க்குறவங்க ஊழியர்கள் யாருமே மக்களுக்கு ரெஸ்பான்ஸான பதில் போக்குவரத்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. படித்தவங்களுக்கும் அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படிக்காத பாமரையிலுக்கும் இல்லாத வயசானவங்க பெரியவங்க யாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏன் நீங்கள் இப்போ உங்கள் பணம் 1 வீக்கில் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, எதுக்காக நீங்கள் பேங்க்கில் பணம் போட இங்கே வந்தீங்க, ஸ்டேட் பேங்க்கில் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இந்த ஸ்டேட் பேங்க் எதுக்கு, அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு, என்னத்துக்காக இந்த மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க சொல்லுங்கள். யாரை நம்பி நாங்கள் கவர்மெண்ட்டவே நம்பி நாங்கள் பணம் போடல அப்படின்னா நாங்கள் வேறு எங்கே போகிறது? மக்களுக்கு என்ன இது எங்களுக்கு பாதுகாப்பு? எங்களுக்கு இந்த உள்ள பணத்தை எங்களுக்கு சரியான முறையாக, எங்களுக்கு இந்த பணத்தை கவர்மெண்ட்டும் சரியாக முறையாக எங்களுக்கு இந்த பணம் வேணும். எங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் ஏன் போட்டீங்க அப்படின்னு உள்ளே வேலை பார்க்குறவங்க எங்களே கேட்குறாங்க. நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? அவங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் பணத்துக்கு பாதுகாப்பு எங்கே போகிறது? அந்த 6000த்துக்கே போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் மட்டும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இன்னும் ரெஸ்பான பதில் எங்களுக்கு வரவே இல்லை. இப்போ அடுத்தது இந்த 27,000 ரூபாய்க்கு மறுபடியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இதுக்கு முறையாக எங்களுக்கு இந்த பணத்தை எப்படி வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு 500 1000 எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு மக்களுக்கெல்லாம் வந்துட்டு இது நாள் வரைக்கும் இந்த வரிசையில் இந்த 500 1000த்துக்கு ஒரு பணக்காரங்க யாரும் வந்துட்டு வரிசையில் கீவில் இது வரைக்கும் நிற்கலை. உள்ளே இருக்க மேனேஜர்கள் ஊழியர்கள் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருமே பெட்டியாக பணம் வாங்குறாங்க, வாங்கிட்டு மாற்றி கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி ஏழை பாளையில் வெயிலில் நின்று நாங்கள் செத்து சுண்ணாம்பாய் போகிறோம். இதுக்கு என்ன நீங்கள் முறையான என்ன கவர்மெண்ட்டை நீங்கள் எடுத்திருக்கீங்க? கவர்மெண்ட்டா அந்தந்த நேரத்துக்கு அரசியல்வாதி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓட்டு நேரத்துக்கு சரியாக பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்துட்டு 1000-500க்கு மக்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுறோம். இப்போ எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் இல்லாத ஏழை பாளையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் இந்த பணத்தை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. இந்த 500 1000 பிரச்சனையும் சீக்கிரம் எங்களுக்கு முடிச்சு கொடுங்க. இதில் ஒரு பணக்காரன் யாராச்சும் வந்து கியூவில் நின்று பணம் வாங்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பொம்பளை வேலைக்கு போனோன்னா 500 சம்பளம் போயிடுது. சம்பளம் போய் இந்த 500 நோட்டுக்கு நாங்கள் பேங்க்கில் வந்து மாற்றணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பணக்காரங்க என்ன இதில் பண்ணுறாங்க? பெட்டியாக அவங்க பாட்டு கொண்டு வராங்க, மேனேஜரை பார்க்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, மாற்றி போய்க்கிறாங்க. ஒரு 500 ரூபா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாற்றி கொடுங்கன்னா யாரும் மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன கவர்மெண்ட்? எதுக்கு இந்த கவர்மெண்ட் மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கா சொல்லுங்க பார்க்கலாம். லேடிஸ் தான் போட முடியாது. நீங்க
அதனால